இந்த தமிழ்நாட்டு அசெம்பிளி மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காக விவாதிக்கணுமா இல்லாட்டி பாட்டுக்கு பாட்டு கச்சேரி நடக்குதா? எனக்கு புரியல. இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த ஜெயலலிதா பீரியடில் இந்த மந்திரிங்கெல்லாம் தானை தழுவி புரட்சி தழுவின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிப்பாங்க அவங்க டைலாக்ஸ். இது வந்துட்டு இந்த எண்ணிக்கை ஒருத்தன் காக்கா பிடிக்கிறானோ, இந்த காக்கா பிடிக்கிற பச்சோந்திங்களே என்னைக்கு நம்பக்கூடாது. எவன் காலில் ஜாஸ்தி விழுகிறானோ அவன் தான் காலை முதல் வாரி விடுவான். ஃபார் எக்ஸாம்பிள், செங்கோட்டையன் தான் முதல் இந்த கலாச்சாரத்தை, இந்த ஜெயலலிதா காலில் விழுவது கலாச்சாரத்தை ஆரம்பி வச்சு, மை தமிழ் மைட் நாட் பி ரைட் பட் he started it. அதுக்கப்புறம் இப்போ முதல் ஆளாக ஜெயலலிதாவை விட்டு இந்த தாவேக்காக்கு பாய்ந்து அதுக்கப்புறம் விஜய் என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எஸ், செந்தில் பாலாஜி கரப்ட்னா நீங்கள் அந்த மனிதரோட கரப்ஷன் என்னெல்லாம் இருக்குதோ பிடிச்சி எடுத்து அரெஸ்ட் பண்ணி அதை நிரூபிங்க. அது வந்து பாராட்டத்தக்கது. ஆனால் என்ன கரூர் கேங் இதெல்லாம் ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ பேசுகிற அளவுக்கு இது வந்துட்டு நீங்கள் எலெக்ஷன் இதப்போ பேசுங்க, பட் நாட் இன் த அசம்பிளி. தேர் இஸ் அ வரம்பு. அசம்பிளியில் எப்படி பேசணும் என்ன பேசணும்னு சொல்லி அதுக்கு அவங்க வந்து திருப்பி உங்களுக்கு சங்கின்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் டாய்லெட்டுன்னு சொல்கிறீங்க. நிர்மல்குமார், உங்களோட படிப்பு, இந்த படிப்பறிவு உங்கள் ஆர்எஸ்எஸ்ல எப்படின்னா கொச்சையாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? அறிவில்லை உங்களுக்கெல்லாம். யாருனாலும் காலையில் வந்தோன்னா ஒரு 2 hours ஆகும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாய்லெட் ஹேபிட்ஸ் இருக்கும். அவங்க ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தே மைட் பி ஹெல்தி. அதுக்கு தகுந்தபடியாக அவங்க டாய்லெட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இது வந்துட்டு அசிங்கமாக வந்து ஒரு அசம்பிளியில் உட்காந்து இது பேசுகிறீங்களே, நீங்களே எப்படி தரம் தாழ்ந்த ஒரு மக்கள். தட் இஸ் புத்தி. இதில் நோ ஜாதி நோ மதம். இந்த உங்களை வளர்ப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியுது. ஆகையால் நீங்கள் அரசியலுக்காக நீ வந்து ஒரு 4 கட்சி மாறி ஓடின ஒரு பரதேசி. நீ வந்துட்டு வாய் அடக்க உனக்கு வேணும், தேவையில்லை. அந்த டோன்ட் வேஸ்ட் ஆர் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. நாங்கள் இது வரி செலுத்துகிறோம், எங்கள் பணத்தால் தான் உங்கள் அரசாங்கம் நடக்குது. நீங்கள் வந்து எங்கள் வரி பணத்தில் வந்துட்டு இந்த அசம்பிளி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்குமே டைம் இல்லை உங்களோட உங்களோட முட்டாள்தனம் பேச்சை கேட்டுட்டு இருக்குது. ஒன்று வந்து பாடுது, இன்னொன்று பாடுது. இது எதுக்கே நீங்களாம் பாடுறீங்க? உங்கள் கட்சியில் உங்கள் கட்சி ஆஃபீஸில் ஒரு வச்சுக்கோங்க, ஒரு விழாவோ இல்லாட்டி எவ்ரி வீக் வந்துட்டு பாட்டுக்கு பாட்டு போட்டி வச்சுக்கோங்க. அங்கே உட்காந்து எல்லாரும் பாடுங்க, விஜய் அண்ணா நொன்னான்னு சொல்லி பாடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. எங்களுக்கு யாருக்குமே ரைட் இல்லை அதை பற்றி கேட்குறது. ஆனால் நீ வந்து அசம்பிளியில் எப்படி பேசணும் ஒரு வரம்பு இருக்கிறது. அதே மாதிரி திமுக காரர்களும் நீங்களும் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது. நிறைய பேர் உங்கள் கட்சியில் ஊழல் பண்ணவர் தான். எங்கிருந்து இவ்வளோ சொத்துகள் வந்திருக்குது? இந்த தமிழ்நாட்டு அசெம்பிளி மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காக விவாதிக்கணுமா இல்லாட்டி பாட்டுக்கு பாட்டு கச்சேரி நடக்குதா? எனக்கு புரியல. இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த ஜெயலலிதா பீரியடில் இந்த மந்திரிங்கெல்லாம் தானை தழுவி புரட்சி தழுவின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிப்பாங்க அவங்க டைலாக்ஸ். இது வந்துட்டு இந்த எண்ணிக்கை ஒருத்தன் காக்கா பிடிக்கிறானோ, இந்த காக்கா பிடிக்கிற பச்சோந்திங்களே என்னைக்கு நம்பக்கூடாது. எவன் காலில் ஜாஸ்தி விழுகிறானோ அவன் தான் காலை முதல் வாரி விடுவான். ஃபார் எக்ஸாம்பிள், செங்கோட்டையன் தான் முதல் இந்த
கலாச்சாரத்தை, இந்த ஜெயலலிதா காலில் விழுவது வச்சு கலாச்சாரத்தை ஆரம்பி வச்சு, மை தமிழ் மைட் நாட் பி ரைட், பட் he started it. அதுக்கப்புறம் இப்போ முதல் ஆளாக ஜெயலலிதாவை விட்டு இந்த தாவேக்காக்கு பாய்ந்து அதுக்கப்புறம் விஜய் விஜய் என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகிய இந்த மாதிரி பச்சொந்திகளை நம்பி அரசியலில் இவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க. இவங்களும் பச்சோந்திகள் தான். இப்போ ஒரே இந்த மரியா வில்சன் ஒரு பாட்டு பாடுறான், அந்த இன்னொரு மந்திரி அவன் ஒருத்தன் பாட்டு பாடுறான். எதுக்கு பாட்டு பாடுறீங்கப்பா? இந்த வெங்கடேஷனோ யார் அந்த மயிலாப்பூர் கேண்டிடேட்டு, அங்கே மக்கள் பிரச்சனைகள் 1000 இருக்கு. அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு இவங்க யாருக்குமே அறிவும் கிடையாது, மனசும் கிடையாது, நினைப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அங்கே உட்காந்துட்டு விஜயை எப்படி காக்கா பிடிக்கணும் ஒரே ஒரு குறிக்கோள் தான், அந்த மந்திரி பதவியை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று. ஒரு பக்கம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இஷ்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்குது. ஒரு சிலது ஐ அக்ரி வித் ஹர், இந்த மாதிரி சிப்காட்டில் ரோட் சரியில்லை, தண்ணி வசதி சரியில்லை, ஐ அக்ரி வித் ஹர். அவங்க கரெக்டாக பேசினாங்கன்னா நான் கரெக்டுன்னு சொல்லுவேன். பட் அதே சமயம் சும்மா இந்த புருடாலாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒத்து வராது, நாட்டுக்கு தேவையில்லை. நீங்கள் அங்கே சேவை செய்ய வந்திருக்கிறீங்கன்னா அந்த சேவையை உருப்படியாக செய்யுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இதையெல்லாம் சீர்திருத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த முதல் மந்திரி அவரோட போர்ட்ஃபோலியோஸ் எதுவுமே அதில் அவருக்கு உருப்படியாக பதில் கொடுக்க தெரியல. அதுக்கு ஐதர் ஒரு ராஜ்மோகன் பாய்ந்து வருகிறார். இது எந்த மாதிரியும் அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோ, அவங்கவுங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை பற்றி பேசுவதில்லை. ஆனால் குதிச்சு பாய்ந்து வருகிறார்கள் வேறு எதனா பற்றி பேசுவது. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எஸ், செந்தில் பாலாஜி கரப்ட்னா நீங்கள் அந்த மனிதரோட கரப்ஷன் என்னெல்லாம் இருக்குதோ பிடிச்சி எடுத்து அரெஸ்ட் பண்ணி அதை நிரூபிங்க, அது பாராட்டத்தக்கது. ஆனால் என்ன கரூர் கேங் இதெல்லாம் ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ பேசுகிற அளவுக்கு இது நீங்கள் எலெக்ஷன் இதப்போ பேசுங்க, பட் நாட் இன் த அசம்பிளி. தேர் இஸ் அ வரம்பு. அசம்பிளியில் எப்படி பேசணும் என்ன பேசணும்னு சொல்லி அதுக்கு அவங்க திருப்பி உங்களுக்கு சங்கின்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் டாய்லெட்டுன்னு சொல்கிறீங்க. நிர்மல்குமார், உங்களோட படிப்பு, இந்த படிப்பறிவு உங்கள் ஆர்எஸ்எஸ்ல எப்படின்னா கொச்சையாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? அறிவில்லை உங்களுக்கெல்லாம். யாருனாலும் காலையில் வந்தோன்னா ஒரு 2 hours ஆகும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாய்லெட் ஹேபிட்ஸ் இருக்கும். அவங்க ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், ஒரு சிலருக்கு மைட் பி ஹெல்தி. அதுக்கு தகுந்தபடியாக அவங்க டாய்லெட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இது அசிங்கமாக ஒரு அசம்பிளியில் உட்காந்து இது பேசுகிறீங்களே, நீங்களே எப்படி தரம் தாழ்ந்த ஒரு மக்கள். தட் இஸ் புத்தி. இதில் நோ ஜாதி நோ மதம், இந்த உங்களை வளர்ப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியுது. ஆகையால் நீங்கள் அரசியலுக்காக நீ ஒரு 4 கட்சி மாறி ஓடின ஒரு பரதேசி. நீ வாய் அடக்க உனக்கு வேணும், தேவையில்லை. அந்த டோன்ட் வேஸ்ட் ஆர் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. நாங்கள் வரி செலுத்துகிறோம், எங்கள் பணத்தால் தான் உங்கள் அரசாங்கம் நடக்குது. நீங்கள் எங்கள் வரி பணத்தில் இந்த அசம்பிளி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்குமே டைம் இல்லை உங்களோட உங்களோட முட்டாள்தனம் பேச்சை கேட்டுட்டு இருக்குது. ஒன்று பாடுது, இன்னொன்று பாடுது. இது எதுக்கே நீங்களாம் பாடுறீங்க? உங்கள் கட்சியில் உங்கள் கட்சி ஆஃபீஸில் ஒரு வச்சுக்கோங்க, ஒரு விழாவோ இல்லாட்டி எவ்ரி வீக் பாட்டுக்கு பாட்டு போட்டி வச்சுக்கோங்க. அங்கே உட்காந்து எல்லாரும் பாடுங்க, விஜய் அண்ணா விஜய் அண்ணா நொன்னா நொன்னான்னு சொல்லி பாடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது, எங்களுக்கு யாருக்குமே ரைட் இல்லை அதை பற்றி கேட்குறது. ஆனால் நீ அசம்பிளியில் எப்படி பேசணும் ஒரு வரம்பு இருக்கிறது. அதே மாதிரி திமுக காரர்களும் நீங்களும் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது. நிறைய பேர் உங்கள் கட்சியில் ஊழல் பண்ணவர் தான்.
எங்கிருந்து இவ்வளோ சொத்துகள் வந்திருக்குது? ஒரு ஆர்டினரி பஸ் கண்டக்டரோ இல்லாட்டி ஒரு சின்ன விவசாயியோ எப்படி இப்படி கோடி கோடியா லட்ச கோடியா இல்லை 1000 கோடி சொத்து எங்கேருந்து வந்ததுன்னா உங்கள் மனசாட்சியை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் யாருமே அட்வைஸோ இல்லாட்டி சொல்கிறக்கோ தேவையில்லை. அதே மாதிரி இந்த விஜய் என்ன மீட்டிங் நீங்கள் நடத்துனீங்களோ எனக்கு தெரியாது. இந்த சதர்ன் ஸ்டேட்ஸோட சிஎம்து இப்போ நீ புதுசாக ஆரம்பிச்சிட்டான் உன்னோட ரூட் மாஃபியா பிஎம்ன்ட்டு. நீயும் நீ பிஎம் ஆனா இந்த நாடே பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். நீ ஆக மாட்டாய், உன்னை ஆக விட மாட்டோம். அந்த கடவுள் உன்னை கண்டிப்பாக தக்க தண்டனை கொடுப்பாங்க. உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ உண்மையாக இந்த தடவை ஜெயிச்சியான்னு. உன் மனசாட்சிக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றும் இல்லை. நீ அங்கே நாடகம் போட்டுட்ருக்கிற அந்த அசம்பிளியில் அப்படியே என்னமோ பார்த்துட்டு. இப்போ உங்கள் மந்திரிங்க ஒருத்தனாவது உருப்படியாக படித்திருக்கானோ இல்லாட்டி டிகிரி வச்சுக்கலாம். நிறைய முட்டாளிகளுக்கும் டிகிரி கொடுக்குறாங்க. என்ன நான் பார்க்குறேன்ல தமிழ்நாட்டோட இந்த மேல் படிப்போட இந்த சிலபஸோட லட்சணம் எப்படி இருக்குன்ட்டு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஏன்னா நானும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன். நான் பார்க்குறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எப்படி ஸ்கூலில் என்ன படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பாவம் அவங்க. ஐ டோன்ட் பிளேம் த ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் த சிஸ்டம் ஃபெயிலியர். நாட்டில் உருப்படியாக எதுவுமே நடக்கிறது. இந்த ஸ்கூல்ஸ் ஆகட்டும் சரி, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே பணம் பணம் பணம். அப்போது அப்படி இருக்க அதை உருப்படியாக மாற்றுறதுக்கு வக்கீல்ல நீ போட்டிருக்க யாரோ ஒருத்தர் கமிட்டியில். ஐ வுட் லவ் டு மீட் தட் பர்சன். பிகாஸ் நாங்களும் எங்கள் இன்புட்ஸ் கொடுக்கணும். நாங்களாம் நல்லா நான் நல்லா படித்தேன். என் காலேஜ் டேஸில் நான் நல்லா படித்தேன். நான் நாட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட் இன் மை எஜுகேஷ்னல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அதில் நீ என்னமோ அங்கே உட்காந்துட்டு பொட்டு உன்னோட அந்த ஒரு பையன் பண்ணுறான் பொட்டு மாமா. ஐ என்ஜாய் இட் ஆக்சுவலி. அந்த தம்பி பேசுறது இட்ஸ் வெரி ஸ்மால் நைஸ் ஸ்மால் ஸ்கிட். நீ உன்னோட மந்திரிகள் 1,00,000க்கும் 1,000க்கும் 1 கோடிக்கும் எப்படி படிக்க தெரியாட்டி நீங்கள்லாம் என்ன போய் கிழிக்க போறீங்கன்னு தான் என்னோட ஆதாங்கமே. நாடு யார் கையில் கொடுத்துருக்காங்க? இந்த குரங்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்குது நிஜமாவே. ஆனால் உன்கிட்ட இருக்க தற்குறிகளுக்கு எந்த ஒரு அறிவுமே தெரியல. அறிவு என்ன இருக்குதுன்னா நொன்னான்னு கத்துறதுக்கும் தளபதின்னு கத்துறதுக்கும் உனக்கு காக்கா போடுறதுக்கும் ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸு இதை அடிக்க தெரியுது உங்களுக்கெல்லாம். பட் இந்த ஒரு உருப்படியாக ஒரு எண்ணெய் படிக்க தெரியாட்டி நீங்கள்லாம் என்ன போய் கிழிக்க போறீங்க. நீயே சரியில்லை. அப்போ உன் கீழே உன்னை ஃபாலோ பண்ணுறவன் எப்படி இருப்பான்? உன்னாட்டம் தான் இருப்பான். ஏன்னா நீ அந்த மாதிரி ஆட்களை தான் தேர்ந்தெடுத்திருப்ப. தட் இஸ் உன்னோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அந்த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு நியூமரிக்கல்ஸ் படிக்க தெரியல, முட்டாள் மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆணவத்தில் அவன் ஒரு பக்கம் பேசுகிறான், இன்னொரு மந்திரி படிக்கிறான். இதெல்லாம் என்ன படிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இந்த தமிழ்நாடு ஓரளவுக்கு நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே ஒரு கொஞ்சம் பகுத்தறிவு உள்ள ஒரு டெவலப்ட் ஸ்டேட். அப்பேற்பட்ட டெவலப்ட் ஸ்டேட்டை நீங்கள் 100 வருஷத்துக்கு பின்னால் தூக்கிட்டு போகிறதாட்டு தெரியுது. இந்த முட்டாள் பசங்களையெல்லாம் எடுத்துட்டு அங்கே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறாங்க. ஓகே, எங்கள் சிங்காநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ ஏதோ கொஞ்சம் பிஎல் படிச்சுக்காங்க. இந்த பசங்களை எங்கே போய் பிஎல் படிக்கிறவங்க அதை எனக்கு தெரியல. அங்கே ஒரு நொன்னா இருக்குது, அந்த இது நிர்மல் குமார், அது பேசுகிற பேச்சு. அதுக்கு மேலே அந்த ஆதவ் அர்ஜுனா என்ன ஒரு ரவுடி மாதிரி எல்லாத்துக்கும் எதிர்த்து குதிக்கிறான். அவனோட ஹைட்டுக்கு அவன் ஒரு பெரிய ரவுடின்னு நினச்சிட்டு இருக்கிறான். நாட் குட் விஜய், நாட் குட் ப்ரோ, நாட் குட். இதுக்கு நீ தக்க தண்டனை உனக்கு கிடைக்கும். ஏதோ கடவுள் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார். அந்த சான்ஸை நீ துஷ்பிரயோகம் செய்கிறாய். ஆணவம், எந்த மனுஷனுக்கு ஒரு ஆணவம் வருதோ அந்த ஆணவமே அவங்கள அழித்து விடும். இப்போ என்னமோ நேற்று 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. எப்போ? ஜான்வரியில். நம்ம உயிரோடு இருப்போமோ தெரியாது. 1. 2வது அந்த பெண்களுக்கு ஏதோ பஸ் இது
அது இது ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தேன். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இந்த வேலையில்லாத பட்டதாரிகள் எதுக்கு பணம் கொடுக்கணும்? வேலை கொடு, கூட்டுற வேலை கொடு, அதுக்கு 4000 கொடு, நோ ப்ராப்ளம். ஆனால் எதுக்கு இலவசமாக கொடுக்கணும்? யார் அப்போ வீட்டு காசு? நான் டாக்ஸ் கட்டுறப்பா, என் டாக்ஸ் பணம் இப்படிலாம் இதாகிறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போவேன், உங்கள் மேலே கேஸ் போடுவேன். இந்த மாதிரி சும்மா இலவசங்கள் சொல்லி நாட்டை பாதாளத்தில் தள்ளி வச்சுட்ருக்கீங்க. வெதர் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் அதே தான், ஒருத்தரும் ஒன்றும் கம்மி கிடையாது. ஓகே, ஆனால் பேசுறது கஜானா காலின்ட்டு. ஆனால் உனக்கு உன்னோட எம்எல்ஏஸ்க்கு கார் கொடுக்கணும். ஆனால் அந்த விவசாயிகள் கேட்டாங்களா? உன்னை விவசாயிகள் கேட்கல. நீயா அவங்கள ஏமாத்துறதுக்கு ஓட்டுக்காக உங்கள் விவசாய கடனை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஏமாத்துற பாரு. எந்த ஒரு நாடு அந்த விவசாயிகள் வயிற்றறிச்சில் கொட்டிட்டாங்களோ அந்த நாடு உருப்படாது. இது உண்மை, நடக்கும். தேவையில்லைப்பா. நீ ஒரு ஈஷாவில் இன்னர் இன்ஜினியரிங் பண்ண ஒரு நபர் எனக்கு வந்திருக்கு தகவல். உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஈஷா சப்போர்ட்டர்ஸ். ஓகே, அவன் ஒரு அயோக்கியன். நீங்கள் அங்கே போய் பழகிட்டு நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறன்னு எனக்கு தெரியுது. அந்த இன்னர் இன்ஜினியரிங் பண்ணவன் எப்படி உருப்படாமல் இருப்பான்னு எனக்கு தெரியும். அங்கே அந்த இன்னர் இன்ஜினியரிங் பண்ணவங்க அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு படிப்பு அந்த தகுதி இருக்கா அந்த கிளாஸ் எடுக்கிறது? அது இல்லை. அதை பற்றி போன கவர்மெண்ட்டில் அந்த மகேஷ் பொய்யாமொழிக்கு எழுதுன அவனும் ஒன்றும் செய்யலை. இப்போ உங்கள் மந்திரி இதில் மறுபடியும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி அயோக்கிய சாமியார்களை என்டர்டெயின் பண்ணிட்டு அவங்களோட பேட் என்ன சொல்கிறது பாவ செயல்களில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஸோ விஜய், நீ பெரிய ஒரு பிஎம் கேண்டிடேட் ஆகணும்னு நினச்சின்னா ஒரு தற்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ இன்னொரு தற்குறி நீ போய் அங்கே போயின்னு இந்த நாடு தாங்காது. நாங்கள் படித்தவங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக இருக்க மாட்டேன். நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டுவேன், இந்த மாதிரி அயோக்கியர்களை ப்ளீஸ் காட் இவங்களை நீக்கிவிடு. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நபர் வேண்டாம். ஏன்னா மக்களோட வாழ்வாதாரம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது. பாமர மக்கள் ஒன்றும் பணக்காரன் கார்பரேட் மாதிரி சினிமாவில் நடித்து ஹீரோ பாவம் அந்த கீழே இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் யாருமே ஒன்றும் பெருசாக வாழ்றது. ஆனால் உன் மாதிரி நடிகனாக இருந்து பாவம் எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் ரோட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதில் ஸ்டாப் ஆல் யுவர் நான்சென்ஸ். ஒழுக்கமாக ஆட்சி நடத்து, இல்லாட்டி டாடா பைபைன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. இன்னும் ஒரு 1.5 கோடி தற்குறிகள், அந்த தற்குறிகள் 1.5 கோடி போடல உனக்கு ஓட்டு, அது உண்மை. அந்த ஒரு சில தற்குறிகள் இந்த ஃப்ராட் பண்ண அமித்ஷா, நீ எல்லாம் எலெக்ஷன் கமிஷன், உங்களால் இன்றைக்கு தமிழ்நாடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. யோசி, இல்லாட்டி காலம் பதில் உனக்கு சொல்லும். நன்றி, வணக்கம்.